ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆஃபீஸில் மீட்டிங் போயிட்டுருக்கேன். ஹீரோயின் அப்படியே லுக்ஸை போட்டு ஸ்மைலை போட இதை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான் சியோ. இப்போ அப்படியே மீட்டிங் முடிஞ்சதும் ஹீரோயின் கிட்ட இந்த ப்ரப்போசல் பற்றி நம்ம அப்புறமா ரிவ்யூ பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அதான் மீட்டிங் முடிஞ்சிருச்சலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். எதர்ச்சியாக வாஷ்ரூமில் மீட் பண்ணுவோம். என்ன ரொம்ப டயர்டாயிட்டேன்னு நார்மலாக தான் பேசுகிறான். யாரும் இல்லை நம்ம தான் இருக்குன்னு சொன்னதும் அப்படியே கிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏய் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோவை இழுத்துட்டு போயிட்டான். அப்பாடா அவளும் போயிட்டா, யாரும் இதை பார்க்கலன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். டேய் அளவுக்கு அதிகமாக பண்ணுறடா. அந்த காய் எங்கள் பக்கம் வராமல் இருந்தாலே போதும், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மச்சான், ஓகே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போக, இந்த சியோ கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கான்னு டீ குடிக்கிற இடத்துல ஹீரோனோட பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக காய் வந்துட்டான். நேற்று நைட்டு நீ சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டேன்னு கேட்கவும் கரெக்டாக சியோ வந்துட்டான். வா கான்ட்ராக்டில் நீ தான் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னை பிடிச்சி விடா அப்படியே இழுத்துட்டு போக, போது விடு என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரியா நடந்துக்கிற, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோனே வந்து நேற்று நான் ஏன் சீக்கிரமா போனேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா, என் ஹஸ்பண்டோட சமாதானம் பேச போனேன், 2 பேரும் சமாதானம் ஆகிட்டோன்னு சொல்ல, இருந்தாலும் இவ ஆரம்பிக்கும் போது ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ 2 பேரும் மாறி மாறி பேசிக்க, நீங்க ஏன்டா அடிச்சிட்டு சாகுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. பின்னாடியே ஹீரோ போயிட எல்லாம் உன்னால தாண்டான்னு சியோவை காய் திட்டிட்டு போயிட்டு இருக்கான். உண்மையாவே நம்ம ஹீரோயின் அவன் ஹஸ்பண்டோட சேர்ந்துட்டாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு போல சூட்கேஸை எடுத்துட்டு காய் கிளம்பிட, எங்கடா போறேன்னு இவன் தடுத்து கேட்கவும், எனக்கு ஒரு முக்கியமான வேலையா நான் ஊருக்கு கிளம்புறேன், நீ தான் எனக்கு பதிலாக மெங்க மற்ற எந்த பசங்களோடய பேச விடாம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ இப்போ காயோட தொல்லை இல்லைன்னு கொஞ்சம் உள்ள வரீங்களா மிஸ் மெங்னு ஹீரோயினை கூப்பிடுறேன். அவளுக்கு கூப்பிட்றேன் நான் வரேங்கிறான். டேய் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே உள்ள வர டக்குன்னு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவான். அதுக்குள்ள என்ன யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, அதான் காயும் இல்லைல்ல அப்புறம் என்னவா, என்ன இருந்தாலும் அவன் ஃபேஸ் முன்னாடி அவனை ரிஜெக்ட் பண்ணல செம்ம கூலாக இருந்ததுன்னு சொல்லிட்டு திரும்ப ரொமான்ஸ் பண்ண வர அவள் ஸ்டாப் பண்ணன்னு கொஞ்சம் போயிட்டு இருக்கேன். யாங்னு ஒரு பொண்ணு டைரக்டா உள்ள வந்து கெடுத்து விட்டுட்டா. இவ ஹீரோ கூட காலேஜ்ல படிச்ச பொண்ணு, இவளுக்கு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். இங்க நீ என்ன பண்றேன்னு கேட்கும்போது, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன், உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன், வெல்கம் பண்ணாம இப்படி பண்ணிட்டு இருக்கியே, என்ன நீ மறந்துட்டியான்னு கேட்கவும், அது சரி இங்க நீ எதுக்கு வந்திருக்கன்னு கேட்கிறான். ஹாய்லாண்ட் ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்றதுக்கு தான். 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்க அம்மா கால் பண்ணி ஹாய்லாண்ட் ப்ராஜெக்டை நீ தான் டேக் ஓவர் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அதே நேரம் என்னோட அப்பாவும் ஹோட்டல் பிஸ்னஸை என்கிட்டயே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ஒரு கொலாபரேஷன் நடக்குங்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறா. ஓகே நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் என் குறுக்க இருந்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட, கரெக்டாக ஹீரோவோட அம்மா கால் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டையெல்லாம் அவளை கூப்பிட்டு போய் காட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டோட மேனேஜர் மெங்கு தான், வா அவங்களையும் கூப்பிட்டு எல்லாரும் ஒன்றா போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட்டமாக கூட்டிகிட்டு வரான். அந்த பொண்ணு வேணும்னே வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி தர சொல்றா. 2 பேரும் ஒன்னா சாப்பிட போலாம் நல்லா கூப்பிட ஹீரோனுக்கு கடுப்பாகுது. இவன் உடனே வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போலான்னு கூட்டிட்டு வந்துட்டான். என்னோட எல்லாரும் கம்பெனி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு ட்ரிங்க் பண்ணிட்டு ஜினியோவை திரும்பி பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ மிஸ் லின்னு இவன் சொல்ல, ஹீரோயின் அவனை உதச்சிட்டு 2 பேரும் க்ளோஸ் போலையேன்னு கேட்கிறா. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு அவன் மேலே ஒரு க்ரஷ், இதை சொன்னா நாங்கள் 2 பேரும் க்ளோஸ்னு எடுத்துப்பீங்கல்லங்க, எப்போ இதெல்லாம் நடந்தது எனக்கு ஞாபகமே இல்லையேங்கிறான். உடனே சியோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல அதனால தாங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே மழுப்பிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்ற அன்னைக்கே நான் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் நான் அப்ராடே போயிருந்தாலும் ஜின்னியோ மாதிரி ஒரு பையனை தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்க ஜின்னியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஹீரோயின் கிட்டே கேட்க, நீங்க ரொம்ப சின்சியரா அழகா இருக்கீங்க, நீங்க கிடைக்கிறதுக்கு ஜின்னியோ தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து அப்படியே ரெஸ்ட் ரூம்ல ஹீரோனை மீட் பண்ண, ஜின்னியோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்கிறா. எனக்கு தெரியல, நான் அவரோட அவ்வளோ க்ளோஸ் இல்லைன்னு சொல்ல, ஓகே அவ சிங்கிள்னே வச்சுப்போம், எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களோன்னு கேட்கவும், சேச்சா அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன் நானுமே என்னோட ஹஸ்பண்டை அப்படி தான் கரெக்ட் பண்ணேன்னு சொல்ல, என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, அப்போது பசங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நானும் இங்கே ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், ஸோ ஜினியோ யாராவதுட்ட க்ளோஸ் ஆகுறேனா ஏதாவது புள்ள பேசுதாங்கிறத நீங்கள் தான் கொஞ்சம் எனக்கு விசாரிச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு எப்படியோ கம்பல் பண்ணி 2 பேரோட நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. முடிச்சுட்டு கிளம்பும் போது நீ தான் என்ன ட்ராப் பண்ணணும்னு சொல்ல, எல்லாரும் எப்படி போவீங்க வாங்க ஒன்னா போலான்னு கூப்பிட்டு மெங் நீங்க எப்படி போக போறீங்கன்னு கேட்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதோ என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு ஃபேங்கியாக்கு கால் பண்ணியிருக்கா. அப்போ ஓகேவா நம்ம போலான்னு அவ ஹீரோவை இழுத்துட்டு போயிட்டா. அடிப்பாவி அப்போ இதுக்கு தான் என்ன கூப்பிட்டியான்னு ஃபேங்கியா கேட்க, வா குடிக்க போலான்னு இவ கூப்பிடுறா. இந்த பக்கம் ஹீரோ அவளை கொண்டு வந்து விட்டாச்சு. அவளோ அந்த ப்ராஜெக்டை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு கூப்பிட, என்ன அவசரம் நாளைக்கு அதை பார்த்துக்கலான்னு சொல்ல, பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு, நீ நல்லா தானே இருக்கன்னு கேட்கும்போது ஓகே ஃபைன்கிறான். இத்தனை வருஷத்தில் உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன், நானே உன்னை பார்க்கணுன்னு நினைக்கும்போது கரெக்டாக உன்னோட அம்மாவே என்னை இன்வைட் பண்ணாங்க, நான் எதை மீன் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும், காலேஜ் டேஸில் நீ எவ்வளோ அழகாக இருப்ப,
நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கரெக்டான ஜோடியா இருப்போம்னு சொல்ல. நீ கொலாபரேஷனுக்காக தானே வந்த, அதை பத்தி யோசிக்கும் போது ஆமா கொலாபரேஷனுக்கு தான் வந்த. அரேஞ்ச் மேரேஜ் அதுவும் ஒரு கொலாபரேஷன் தானுங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்றதெல்லாம் ட்ராமாட்டிக். நான் உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஒத்தே வரமாட்டேன். நீ எனக்கு ரொம்பவே அதிகம். வேற எதுவும் பேசலன்னா நீ போலான்னு சொல்ல. நீ வேற யாராவது விரும்புறியான்னு கேக்குறா. ஹீரோ பதிலே பேசல, கிளம்பிட்டா. எங்க செங்கோட பார்ல தான் இவங்க 2 பேரும் இருக்காங்க. வேணும்னே ஃபேங்கியா ஹீரோனை போட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். செங்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் கப்பல் சீக்ரெட் பத்தி பேசிட்டு இருக்கனதும் ஐயோ அப்பா எப்பதான் உங்க கல்யாணத்தை வெளிப்படையா சொல்ல போறீங்க? நடிக்கிறங்கிற பேர்ல ஏமானும் கப்பல் ஏறிட்டு இருக்கு. நாளை மீறி எவன் என்ன கல்யாணம் பண்ணுவான்னு கேட்க. அதெல்லாம் நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம். சரி ஜோயு பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சியான்னு கேட்க. வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. பயங்கரமா மழுப்பிட்டு ஓடுறான். சரி ஃபேங்கியா நாளைக்கு டிவோர்ஸ் கேஸ் வரப்போதில்லன்னு கேட்கும்போது ஆமாண்டி நாளைக்கு அவன் எந்த நடிப்பும் நடிக்காம டைவர்ஸை கொடுத்துட்டானா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு வேண்டேன். இதை ஒட்டி கேட்ட செங்கும் வேண்டிட்டு நின்றுட்டு இருக்கான். கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரியே நல்லபடியா எல்லாம் நடக்கும்னு இவ சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு திரும்பி வந்தா ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உனக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல. அடடே நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் வந்தேன். அவங்கள வீட்டு வர கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தீங்களான்னு கேட்க. சாச்சா கீழே இறக்கி விட்டு வரவழையே தான் உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். சத்தியமா வேற எதுவுமே நடக்கலன்னு சொல்ல. அப்படியா வா போல நாய்க்குட்டியை மட்டும் கூப்பிடுறா. நான் நாய்க்குட்டியை விட ரொம்ப மோசமா போயிட்டேனா? என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? எவ்வளோ குளிர் அடிக்குதுன்னு ரொம்ப பாவம் மூஞ்சி வச்சுட்டு கெஞ்ச. சரி உள்ளவான்னு கூப்பிட்டுட்டா. ஆனா பக்கத்துல உட்கார விட மாட்டேங்கிறா. என்னை மன்னிச்சிடு ஹனி, என்ன பண்றது, என்னோட சுச்சுவேஷன் அப்படி போயிடுச்சு. இனிமேல் அப்படி நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்ல. சரி வா வா உட்காருன்ட்டா. எனக்கு மேல கோவம் எல்லாம் இல்ல. அவ என்ன ஸ்பையாலாம் இருக்க சொன்னா தெரியுமா, நம்பர்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டான்னு சொல்ல. அவ என் அம்மா மாதிரியே தான். அவ லெவெல்லாம் பெருசா எதிர்பார்க்க மாட்டான். அதை விட அவளுக்கு பெனிஃபிட்ஸ் தான் முக்கியம். ஸோ அவ எனக்காக மட்டும் இங்க வரல, ஃபேமிலி பிஸ்னஸ்க்காகவும் தான் வந்திருக்கா. பட் நீ அவளை பார்த்து ஜெல்லஸ் ஆகிட்ட போலியங்க. சச்சா இல்லைங்கிறா, நான் பார்த்தனே அப்போ நீ கியூட்டா இருந்தேன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கேன். கரெக்டா செங்கு கால் பண்ணி அவங்க 2 பேரும் என்னம்மா கேள்வி கேட்டாங்க தெரியுமா? நான் மூச்சு விடல. ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி காப்பாத்திருக்க பாருங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கு பதில் பேசுனதும் காலை கட் பண்ணி விட்டு இன்னையோட நம்ம நட்பு முடிஞ்சுது. உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரகசியமாக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கோமா அவன் பேசினா. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட லவ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவன் சொல்லி விட்டுட்டான். சரிவா இதை ஆறுறதுக்குள்ள சாப்பிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்ப அப்படியே கொஞ்சம் போட்டு சாப்பிட. அடுத்த நாள் நம்ம ஃபேங்கியா டிவோர்ஸ்க்காக இன்னைக்கு போறாள்ல. இன்னைக்கு உன்னோட அப்பாவை டைவர்ஸ் பண்ண போறேன். உன்னை நினைச்சா மட்டும்தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு மகன் கிட்ட சொல்ல. மா எனக்காக வருத்தப்படாதீங்க. உங்களோட லைஃப் உங்களோட சாய்ஸ். நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். எப்படி என்னோட விருப்பத்துக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்க. ஸோ எதுக்கும் நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்ல. ரொம்ப தேங்க்யூடா, பார்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டு இப்போ கோர்ட்டுக்கு வந்திருக்கா. டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கு. ஸோ மகனோட மொத்த கஸ்டடியும் நம்ம ஃபேங்கியாக்கே கொடுத்து ஒரு வழியா டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போதான் இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். நைட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு ஹீரோனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்ல பார்த்தா நம்ம செங்கு ஒரு வழியா சிங்கிள் ஆயிட்டா. ஃபேங்கியா ஃப்ரீடம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அவ மொத்த பாரையும் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான். பொக்கே எல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கான். பட் இந்த பக்கம் இவங்க 2 பேரும் தனியா பப்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண போறியான்னு கேட்க. அவன் எப்படி ஆமாம்பா, ரிஜெக்ட் ஆனாலும் கொஞ்சம் ப்ரிப்பேர் இருந்துக்கோன்னு சொல்ல. உனக்கு என்ன தெரியும், உன் பின்னாடி சுத்துற பிள்ளைவே உன்னால தடுத்து நிறுத்த முடியாமலாம் இருக்குங்க. உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, நீ ஐடியாவை கூடன்னு கேட்கும்போது கரெக்டா அந்த புள்ள அங்கேயே வந்துருச்சு. உடனே நம்ம ஹீரோ பக்கத்துல சுத்தியும் 4 பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு சென்னை அந்த பிள்ளைகிட்ட போய் இவன் இப்படிதான் எப்பவுமே இந்த பார்ல 4-5 மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்துருவான். அவன் பார்ட் டைம் பிளே பாய் இல்ல, ஃபுல் டைம் பிளே பாய் எல்லாம் ஏத்தி விட அவ கோவத்துல கிளம்பிட்டா. இந்த செங்கு பையன் ஹீரோயின் பிள்ளைங்களோட இருக்கிறத போட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பி விட. கரெக்டா இங்க சின்ன பசங்க எல்லாம் வயசை பத்தி கேட்காதுங்க, சேர்ந்து கூடிக்கலான்ட்டு வரானுங்களாம். ஸோ இவ இதை போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுற. அவனுங்க அப்பவே கார் ஏறி கிளம்பிட்டானுங்க. இதை அந்த யங் பொண்ணு பார்த்துட்டா. டேய் சின்ன பசங்க உங்களுக்கு என்னடா இங்க வேலைன்னு அவனுங்களை எல்லாம் துரத்தி விட்டு வாங்க குடிக்கலான்னு கூப்பிட்டா. நாங்க டான்ஸ் பண்ண போறோன்ட்டு போயிட்டாளுங்க. அங்கேயும் வந்து ப்ரொடெக்டிவா நின்னுக்க. உன்னை நானே வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன்னு ஃபேங்கியாட்ட சொல்லவும், வீட்டுக்கா நான் என்ஜாய் பண்ண போறேங்க. அப்போ சரி வா 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலான்னு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோயினும் நீ மட்டும் பிள்ளைங்களோட ஜாலியா இருக்கலாம், நான் மட்டும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்க. நான் அப்படி பண்றாளா, எல்லாம் யாங்காக பண்ணதுங்கிறான். ஸோ அவ கையை பிடிச்சு எத்தனை அழகான பசங்க வந்தாலும் சரி நான் விரும்புறது உன்னை மட்டும்தான் சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ண, கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண, கொஞ்சம் டான்ஸ் பண்ணேன்னு அப்படியே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கும்போது இதை அந்த யாங் பார்த்துட்டா. இப்போ நம்ம ஃபேங்கியாவை செங்குதான் ட்ராப் பண்றான். நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்ல. சரி அடுத்த பிளான் என்னன்னு கேட்கிறான். பிளானே கிடையாது, எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப ஈஸியா என்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ போறேங்கிறா.
என்ன இருந்தாலும் உனக்குன்னு ஒரு புது உறவை தேடிக்கணும் இல்லையாங்க. எனக்கு வயசாயிருச்சுடா, உறவை பத்தி நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு ஃப்ரீயா சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம்ல. பட் நான் எல்லாரையும் தப்பு சொல்ல மாட்டேன். நீ என்னையும் சரி என் மகனையும் சரி நல்லாவே பார்த்துருக்க, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல. இவன் ஒரு எமோஷனல் ஆகி அவளையே பார்த்தவன் அப்படியே கிஸ் பண்ண போகும்போது என்ன பண்றேங்கிறான். இல்ல சீட் பெல்ட்னு கூட வாயில சொல்ல வரமாட்டேங்குது. அதெல்லாம் ஒர்க் ஆகுதே, போய் வீடு போய் சேருன்னு சொல்லிட்டு அவ ஏந்து போயிட்டா. இப்போ அடுத்த நாள் ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு அந்த யாங் பொண்ணு வந்துட்டா. ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் சொல்லிட்டு நீ மட்டும் வந்திருக்கன்னு கேட்க, கொஞ்ச நேரத்தை அவங்களாம் வந்துருவாங்க, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்காக வந்தேன்னு அவனை பிடிச்சிக்கிட்டு, நம்மளோட கல்யாணத்தை பத்தி உன்னோட அம்மா என்கிட்ட கேட்டாங்க, அதனால தான் வந்ததே. உனக்கு ஃப்ரீடமா இருந்தா தானே பிடிக்கும், கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ அப்படியே இருக்கலாம். நான் உனக்கு ஒரு நல்ல மனைவியா ஒபீடியன்ட் ஒய்ஃபா உன் கூடவே கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்ல. கரெக்டா இதை ஹீரோயினோட அப்பா கேட்டாரு. இது என் அம்மாவோட ஐடியா, அதுக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ போக, இவ பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறா. கரெக்டா ஹீரோயினோட அப்பா உள்ள வந்துட்டாரு. இவரோட பேரு ஏகாங், பேங்க் பிரசிடென்டா இருக்காரு. நம்மளோட கோஆப்ரேஷன் பண்றதுக்காக தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு, இவரோட மகள் நம்ம ப்ராஜெக்ட்ல தான் வேலை செய்யறாங்க, வேற யாரும் இல்லை, ஏமங்கோட அப்பா தான் சொல்ல. ஹலோன்னு சொல்லி கையை கொடுக்க வரான். அவரு சாரி நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு கோவத்துல கிளம்பிட்டாரு. நான் நினைச்சதை விட நீ ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிறேன், பட் உன்னோட இந்த சீப் ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நேரா நம்ம செங்கு கடைக்கு வந்து நான் அவளோட பேசிட்டு இருக்கிறத மெங்கோடப்பா பார்த்துட்டாரு. இது அவகிட்ட என்னால எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. அவரோட மகளை நான் ஏமாத்துறேன்னு தானே அவர் நினைப்பாருன்னு சொல்லிட்டு வருத்தப்பட, இவனுக்கு இதை கேட்டு சிரிப்பு தாங்கல. ஆமால, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னா அப்போ நீ பிரச்சனை தாண்டா இருக்குன்னு சொல்ல, நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கங்கவும், சரி காசை கூட பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு நீ நேரா மெங்ககிட்டயே போய் அவங்க அப்பா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவரை கரெக்ட் பண்ணு, அதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவோட சாப்பிடதா போயிருக்கா. எங்க என்னை திரும்பி வீட்டுக்குள்ள விடுவாளான்னு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகா கட் பண்ணி, ஹனி உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன்னு கொடுக்க, அடடா நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கா. நீ அதிகமாக இதை சாப்பிட மாட்டியே, அப்புறம் வாங்கினேன்னு கேட்க, என்னோட அப்பா தான் இதை வாங்கிட்டு போய் உனக்கு கொடுக்க சொன்னாருங்கிறா. அப்போ உன் அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரா. அங்க கல்யாணம் ப்ரொபோசல்னு டிவி சீரியலை விட பயங்கரமான ஷோ ஓடிட்டு இருந்திருக்காமாவே. அப்போ மாமனாரும் மருமகனும் இப்போ எனிமே ஆயிட்டாங்களா. நான் என்ன பண்ணுவேன், போன இமேஜை எப்படி காப்பாத்துறது, நான் பண்ணது தப்பு தான், இது மேல நான் மண்டி போடுறேன்னு சொல்லிட்டு கையிலேயே தூக்க முடியாமா குத்துதாமா, என்ன நடிக்கிறியான்னு சொல்லிட்டு இவ அதுல தேக்கவும், அச்சோ உனக்கு வலிச்சிருங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் அவரை சரி பண்ணுனா அவரோட ஹாபிஸை தான் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறா. ஸோ இப்போ அடுத்த நாள் அப்பா ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்க அங்கதான் வரான். மெங்கு சொன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு, நான் அதுக்காக தான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதை போடுங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அடுத்தவங்களோடதுங்கிறாரு. நம்மலாம் ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம், உடுக்கல் வாங்கல் இருக்கிறது சகஜம் தானுங்க. எதுவுமே பேசல அவரு. இடமே மயான அமைதியா இருக்கு. பார்த்தா ஹீரோக்கு ஒரு மீன் கிடைச்சிருச்சு, அதுக்குள்ள உனக்கு கிடைச்சிருச்சானே இவர் அந்த ஃபுட்டை ட்ரை பண்ண பெரிய மீனா கிடைச்சிருச்சு. ஸோ ஹீரோவே தண்ணிக்குள்ள இறங்கி எல்லாம் பிடிக்கிறாங்க. திரும்பி வரும்போது நைட்டே ஆயிடுச்சு. என்னாச்சும் உன் பேண்ட்டுக்குன்னு கேட்க, அவரெல்லாம் சொல்ல நானாதான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த மீனை சுத்தம் பண்ணி சாப்பிடணும். கோரஸா பார்க்கும்போது, போமா நீ போ, நாங்க செஞ்சு எடுத்துட்டு வரோன்னு ஹீரோயின் அனுப்பி விட்டுட்டு ஹீரோவையே குறுக்குறுன்னு பாக்குறாரு. அங்கிள் நான் பண்ணுமா, ஓகே நான் பண்றேங்க. ஆமாமா சின்னதா வெட்டணும், ரொம்ப மெலிசா வெட்டணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுக்க இவனும் சூப்பரா பண்றான். என்னப்பா ரொம்ப சூப்பரா வந்திருக்கேன்னு இவன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஹீரோ உடனே அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சேன், அதனால தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவனு கொஞ்சம் பிட் இறக்குறான். அப்போ ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு வரேன்ட்டு போகும்போது, என் பொண்ணு எங்க வீட்டுக்கே மகாராணி, ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லமா வளர்த்துருக்கோம், நீ அவளை நல்லா பாத்துக்கணுங்க, கண்டிப்பா நான் நல்லா பாத்துப்பேங்கிறான். அப்பப்போ தப்பு பண்ணுவான், பட் அதை நீ ஓவராலா கண்டிக்க கூடாதுன்னு சொல்ல, கரெக்டா நம்ம ஹீரோயின் திரும்ப வந்துட்டா. ஸோ பேச்சை நிறுத்திட்டாங்க. இப்போ அடுத்த நாள் ஜோயோன்னு லூசி ஒருத்தனை மீட் பண்ணால, அவன் இவங்க ஊர்ல உள்ள ஆர்ஃபனேஜ்ல தான் இருக்கானாமா. அந்த வாங்கி இந்த ஊர்ல பிசினஸ் பண்ணுன்னு சொல்லி அந்த ஆர்ஃபனேஜுக்கு நன்கொடை கொடுக்கறதா சொல்லி தான் அதை ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அவன் ஜெயிலுக்கு போயிட அந்த ஆர்ஃபனேஜோட பேரும் கெட்டு போய் ஜோயுவை தத்தெடுக்க வந்தவங்க கூட ஐயோ வேணான்ட்டு ஓடிட்டாங்களாமா. இதை கேட்ட ஹீரோயின் அந்த போட்டோவை பார்த்துட்டு, இதே ஆர்ஃபனேஜ்ல தான் என்னோட அம்மாவும் வளர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நேரா அங்க பார்க்க வராங்க. அவனை ஹைலாண்ட் ப்ராஜெக்ட் தானே வேலை செய்றீங்க, அதனாலதான் இத்தனை குழந்தைகளோட எதிர்காலமே போச்சு, யாருமே அவங்கள அடாப்ட் பண்ணவே வராம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு முகம் கொடுத்து கூட பேசாம போயிட்டான். அப்போ அந்த டைரக்டர் லேடி கிட்ட கேட்கும்போது, இந்த ப்ராஜெக்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ல சேரணும்னு இங்கேயே வளர்ந்த பொண்ணு சூயி தான் எங்களுக்கு இதை பத்தி இன்ட்ரோ கொடுத்தா. ஸோ அவள் எப்படி எங்களை ஏமாத்துவான்னு நாங்களும் அவளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணோம், கடைசியில மொத்தமா ஏமாந்து போயிட்டோம், இதனால இந்த ஆர்ஃபனேஜோட பேருமே கெட்டு போயிடுச்சுன்னு சொல்ல, அந்த சூயி என்னோட அம்மா தான், அவங்க எப்படி அந்த வாங்க மீட் பண்ணாங்கன்னு கேட்க, அவங்க இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேரா பாட்டிக்கிட்ட வரா, உங்களுக்கு வாங்க தெரியுமா, என்னோட அம்மாவோட இறப்புக்கும் இந்த ப்ராஜெக்டுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க.
எதுக்காக என்கிட்ட மறைச்சிங்க? உண்மை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு இவளுக்கு ரொம்ப கோவம். உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தையும் உன்கிட்ட இருந்து மறைச்சோன்னு சொல்ல. காப்பாத்தவா? இப்பவே அது தேடி போறேன். கிடைக்கலனா திரும்பியே வரமாட்டேங்கும் போது நான் சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணா நல்லா பணம் கிடைக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள நம்பி இத்தனை பணத்தை கொண்டு போகணுமான்னு கேட்க, மா இதுல கவர்மெண்ட்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நிறைய காசு போட்டா நிறைய காசு கிடைக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு இருக்க பணத்தையெல்லாம் கொண்டு போய் போட கொஞ்ச நாள் அந்த ஃப்ரெண்டை கான்டாக்டே பண்ண முடியாம போயிடுச்சு. ஃபோன் பண்ணா மெசேஜ் பண்ணா எங்க இருக்கா என்ன ஏது எதுவுமே தெரியல. இவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ண எல்லாரும் அம்மாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்ண முடியும்? ஸோ யாருக்கிட்டையும் சொல்லாம அவனை தேடி ஜியாங்பே தனியா போனமா வந்தான்னு சொல்ல, இந்த உண்மை எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு கேட்கவும், நான் தான் அவங்கள சொல்ல வேணான்னு சொன்னேன்னு அப்பா சொல்றாரு. உன் அம்மாவோட கெட்ட பக்கத்தை நீ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சேன். தப்பு பண்ண அந்த வாங்கு ஜெயிலுக்கு போயிட்டதால இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சேன். பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இத்தனை வருஷமும் நான் சரியா படிக்காததால தான் அம்மா டிப்ரெஷன்ல இறந்து போயிட்டாங்கன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுமா? யாராவது ஒருத்தர் என்னை பத்தி நினைச்சு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறா. இப்ப நைட் போல நம்ம ஹீரோ கிட்ட என் அம்மா என்கிட்ட இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லவே மாட்டாங்க. என்னோட சேர்ந்து விளையாடுவாங்க, சிரிப்பாங்க. எங்க 2 பேருக்குள்ள எந்த சீக்ரெட்டுமே இல்லை. அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். மிங் உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்ல, அவங்க உனக்கு ஒரு அம்மா மட்டும் இல்லை, ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. அதனால தான் உங்க அப்பா இதை மறைக்கவும் அவர் மேல நீ ரொம்ப கோவப்படுற. நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் உன் அப்பா இதை மறைச்சிருக்காரு. அவர்கிட்ட மனசு விட்டு பேசினாலே சரியாயிடும்னு சொல்ல, பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறா. அவரும் உன்னோட ஃபேமிலி தான், கண்டிப்பா பேசணுங்க. நீ அவர் பக்கம் போயிட்டு போலியன்னு கேட்கவும், நான் எப்பவும் உன் பக்கம் தான். அப்பா சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷமா இருப்ப, நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ ஜின்யூன்னு சொல்றா. இப்ப கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டா. இப்போ அடுத்த நாள் ஹீரோனோட அம்மா யாங் கிட்ட போன்ல பேசிட்டு வைக்க, அப்பதான் இவங்களோட மொத்த எண்ணமும் தெரியுது. கல்யாணத்துக்காக எல்லாம் யாங் வர சொல்லல. அந்த ஹாய்லேண்ட் ப்ராஜெக்ட் மொத்தத்தையும் லின் குரூப்பான யாங்கே கொடுத்துடணும். இவங்க கிட்ட இருந்து மொத்தமா அது போயிடணும். அதுக்காக தான் கல்யாணங்கிற பேச்சையே எடுத்து அந்த பிள்ளைய கூப்பிட்டது. இப்ப நேரா சைக்கியாட்ரிஸ்ட் அம்மா மீட் பண்றாங்க. இப்ப அப்படியே நைட்டு போல ஹீரோ அப்பாவையும் இன்வைட் பண்ணி 3 பேரும் ஒன்னா சாப்பிட, உன் அம்மா இறப்புல இருந்து என்னால மீண்டு வரவே முடியல. அந்த காயம் ரொம்ப பெருசு. அதனாலதான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது திரும்ப அந்த காயத்தால ஏற்படுற வழியை என்னால தாங்க முடியாது. என்ன மன்னிச்சிடுமா, என்னோட சுயநலத்துக்காக தான் உன்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லவே இல்லைன்னு சொல்ல, பரவாயில்ல விடுங்கப்பா, எனக்கும் உங்க நிலைமை புரியுது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாம் நடந்து முடிஞ்சு போனது, நம்மளும் மூவ் ஆன் பண்ணலாம். அம்மாவும் இதுக்கு தான் ஆசைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடும்போது, எல்லாத்தையும் நீ தான் பண்ணியா, ரொம்ப நல்லா இருக்கு. என் பொண்ணுக்கு நீ கிடைச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு அப்பா சொல்றாரு. எப்படியோ மருமகனும் மாமனாரும் சேர்ந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு அப்பாவை நம்ம ஹீரோ தான் வழி அனுப்பி வைக்கிறான். அப்படி அனுப்பி விட்டுட்டு ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் எட்டி பார்க்க பாட்டிமா மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்கள் பாட்டிக்கு பிரெயின் டியூமர் இருக்குது, சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த வயசுக்கு அது ரொம்ப ரிஸ்க். சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா பல வருஷம் நல்லா வாழுவாங்க. பட் அதை நம்ம 100% சொல்ல முடியாது. ஃபேமிலியோட கலந்து பேசிட்டு முடிவை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. ஹீரோ இதை கேட்டு உடஞ்சு போயிட்டான். இப்படியே இந்த எபிசோட் முடியுது. கியூட் பாட்டியை சாகடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன ஆக போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.